போர்ட்டிகோவில் பெட்டை விரிச்சாச்சு. என்ன படுத்து தூங்க போறியா, தூங்குறதெல்லாம் வீடியோ காட்டுறியா அப்படின்னா இல்லைங்க. நம்ம லடாக்கு போக போகிறோம். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. 2-3 நாட்களுக்குள் லடாக் போகிறதுக்கு உண்டான ஜாமானெல்லாம் எடுத்து வைக்கணும்ல. காரில் லடாக் போனால் என்னென்ன ஜாமான்லாம் கொண்டு போனால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டாம், இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் போட போகிறேன். நம்ம கிரேட்டா பாண்டியனில் என்னென்ன கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இந்த வண்டியில் அடுக்கிறது எப்படி அடுக்கி எப்படி அது இந்த இது சொல்லுவோம்ல யூட்டிலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி அதை எப்படி நான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேங்கிறதையும் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். எல்லாம் ரெடியாக இருக்குது. எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. என்ன டக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. தெரியுதா உங்களுக்கு? விரித்து வச்சுட்டேன். ஒரு பைக்கில் கொண்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இதை வந்து அப்படியே நம்ம டிக்கியில் டம்ப் பண்ணாலே போதும். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல கம்மியாக கொண்டு போகிறது ட்ரெஸ்ஸு மட்டும்தான். போன தடவை நான் நம்ம நேபாள் பூட்டான் ரைட்லேயே கம்மியாக ட்ரெஸ்ஸு கொண்டு போய் பழகிட்டேன். அதனால் இந்த வாட்டி கம்மியாக ட்ரெஸ்ஸு கொண்டு போகிறேன். மற்றபடி நம்மளோட கேட்ஜெட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது, கொஞ்சம் டூல்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் நம்ம மக்களுக்கு சப்போர்ட்டிவாக வைக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே அப்படியே பக்கத்தில் வந்து காட்டுறேன். இந்த இவ்வளோ தூரத்தில் இருந்தால் உங்களுக்கும் தெரியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேக் ஐட்டங்கள்லாம் இருக்கும். அந்த பேக்கில் தான் எல்லாத்தையும் டம்ப் பண்ண போகிறேன். முன்னாடி பைக்குன்னாச்சுன்னா கண்டன்னு அள்ளி போட்டு ஒரே பேக்கில் வச்சிடலாம். ஆனால் இப்போ தனித்தனி பேக்கில் வச்சா தான் இந்த வண்டியில் வச்சு அது நமக்கு எது யூஸோ அதை மட்டும் எடுக்க முடியும். மற்றபடி எல்லாத்தையும் ஒரே பேக்கில் போட்டோன்னா எடுக்க முடியாது. ஒரு பேக்குக்கு மேலே ஒரு பேக் போட்டால் போயிடும். ஏன்னா தேவையில்லாத ஐட்டங்கள் எதுவுமே கொண்டு போகலை, எல்லாமே தேவையுள்ள ஐட்டங்கள் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெரிய ஜாமான்லேருந்து வந்துருவோமா? இந்த வாட்டி பெரிய ஜாமான்லேருந்து வந்துடுவோம். இப்போ இது ஒரு பேக், இந்த பேக் தான் கொண்டு போகிறேன். இது வந்து நமக்கு டஃபுல் பேக்குன்னு சொல்லுவோம்ல, மோட்டோ ஆஃபில் நம்ம பைக்கில் வச்சுருக்கிறது வாங்கினேன். ஈரம் உள்ளே போகாது, மழை தண்ணி இருந்தால் உள்ளே போகாது. ஸோ இந்த பேக்கில் தான் எல்லாத்தையுமே துணியை வைக்க போகிறேன். இதில் இந்த டவலு ஜட்டி பனியன்னு இந்த மாதிரி ஒரு பேக் இருக்குது. இப்போ எங்களோட பேக் வந்து இந்த 2 தான். இந்த ஒரு பேக்கு, இந்த ஒரு பேக்கு, அவ்வளோதான். 2 பேக் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வண்டியில் வந்து 4 பேர் போகிறோம் நாங்கள் கிரேட்டாவில். அப்போ 4 பேர் போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எல்லாருமே பேக் வச்சுருப்பாங்க. நம்ம காமனான திங்ஸும் நிறைய எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் எல்லாத்தையும் வைக்கிறக்கு இடம் பண்ணாது. நீங்கள் ட்ரெஸ்லேயே மட்டும் அதிகப்படுத்திங்கன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட LS2 ஜாக்கெட்டு. ஏன்டா பைக்கில் போகலையே, காரில் தான்டா போகிறேன், அப்புறம் இதுக்குடா LS2 ஜாக்கெட் அப்படின்னா, நம்ம வந்து சப்ஜெக்ட் ரைடர். நம்மளுடைய ட்ரிப்பில் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் சப்ஜெக்ட் ரைடராக போகிறேன். யாராவது ஒருத்தர் ரைடுக்கு ஓட்ட முடியல அப்படின்னாச்சுன்னா காரை வந்து நம்ம செந்திலான ஓட்டிகிட்டு இருப்பாப்புல, நான் அவங்களுக்கு சப்ஜெக்ட் ரைடராக கொஞ்சம் மாறி போவேன். கொஞ்சம் அவங்கள ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம நிறைய ஆட்களோட போகிறோம், யாருக்கு என்ன வேணாலும் பிரச்சனைகள் வரலாம். ஸோ அப்போது பைக்கை வந்து கொஞ்சம் டைப் பண்ணி ஓட்டுறதுக்காக நான் என்னுடைய ஜாக்கெட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ப்ளஸ் நம்மளோட லடாக்கில் வந்து நிறைய ரைடர்ஸ் இருக்கிறதுனால இந்த தடவை நானும் பைக்கு ஓட்டி யார் பைக்காக இருந்தாலும் சரி பைக்கை கொஞ்சம் ஓட்டி நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதுக்காக எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கெட்டு LS2 ஜாக்கெட்டும் அதேமாதிரி ரைனாக்ஸ் ரைடிங் பேண்ட்டும் எடுத்திருக்கேன். இந்த இருக்குது பேண்ட்டு. அந்த பேண்ட்டுக்கு உண்டான க்ளவுஸுன்னு நினைக்காதீங்க, இது வந்து குளிருக்கு போடுற க்ளவுஸு. ஸோ இது வந்து வின்டர் க்ளவுஸு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, டெக்கத்லானில் வாங்கினது. ஸோ 2 செட் இருக்குது, இது ஒன்று அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உட்கார்ற சேர் மாதிரி. டோல்கேட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு மார்னிங் காலை கடன் கழிக்கிறதுக்கு எங்கேயா போகிறோம், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், பல்லு விளக்குறோன்னு வைங்களேன், அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ சின்ன ஒரு ஃபோல்டிங் சேர் மாதிரி இதை எடுத்திருக்கேன். இது வந்து எந்த இடத்தையும் பிடிச்சி அடைக்காது பார்த்துடுங்க. அப்புறம் இது வந்து நெக்கு பில்லோன்னு சொல்லுவாங்கள்ல, பின்னாடி உட்காந்துருக்கவங்க சப்போஸ் தூங்குறாங்கன்னா தலையை கவுத்தி போட்டு தூங்க முடியாது. ஸோ அதுக்காக 2 நெக் பில்லோ வச்சுருக்கிறேன். அப்புறம் டிஷ்யூ பேப்பர், அது கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா வண்டியிலே சைடில் வச்சு தொடச்சிருவாங்க, அதுக்கு உஷாராக வாங்கி கொடுத்துருக்கணும். அப்புறம் டயர் இன்ஃப்ளேட்ரு, நீங்கள் நம்ம இதெல்லாம் ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போட்டேன். அதனால் போர்ட்டபிள் டயர் இன்ஃப்ளேட்ரு, டார்ச் இருக்குது, பவர் பேங்க் இருக்குது, காற்றும் அடிச்சிக்கலாம், இவ்வளவும் இருக்குது. அதே மாதிரி இங்கே டார்ச் இருக்குது, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நம்மளுடைய இது அது என்னது வாக்கி டாக்கி 2 செட்டு, இன்னொன்று செட்டு எங்கே அடடே காணும், இன்னொரு செட்டு உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். சார்ஜ் போட்டிருக்கேன் கரெக்டு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜன் சிலிண்டரு, இது வந்து ஏற்கனவே போன தடவை வந்து நம்ம காட்டலை, இது கண்டிப்பாக வேணும். இது வந்து இது ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் நீங்கள் போயிடக்கூடாது. இது இப்போ தான் வந்துச்சு உங்களுக்கு. இந்த ஆக்சிமீட்டர் பார்த்துட்டு 97ல் இருந்தால் மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள், 94க்கு குறைஞ்சா யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு இதில் தெளிவாக போட்டிருக்கு. இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் பார்த்துக்கிட்டுங்க உங்களுக்கு எதோடு சேர்ந்து வருதுன்னா இந்த மாஸ்கோடு சேர்ந்து வருது. ஆக்சிஜன் நேரடியாக மூக்கில் பிடிக்கிறது மாதிரி ஒரு கப்பு மாதிரி வைக்காமல்
மெடிக்கல் கிட் மாதிரி இது வருது. இது வந்து என்னென்ன யூஸுக்கு அப்படின்னு இதிலே போட்டிருக்கு பாருங்களேன். பொல்யூஷன் அண்ட் புவர் ஏர் குவாலிட்டி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ப்ரீத்து பண்ண முடியல அப்படிங்கிற நேரத்தில் லங்ஸில் பிரச்சனை இருக்கும்போது பண்ணுங்கள். அது மாதிரி எமர்ஜென்சி ஃபஸ்ட் எய்டு கிட்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ரெஸ்பிரேட்டரி எய்டு அண்ட் ஆஸ்துமா இருக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் மெயினாக நம்மளோட விஷயம் போட்டிருக்கோங்க, ஹை ஆல்டிடியூட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுதான் மெயின் நமக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸுக்கு. இவ்வளோத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாமா? ஒரு டப்பாவில் வந்து 2 சிலிண்டர் இருக்குதுங்க. ஒரு டப்பாவில் வந்து 2 சிலிண்டர் இருக்குது. இந்த 2 சிலிண்டருமே எவ்வளோ நேரம் யூஸ் ஆகும் என்னங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. 100% இப்போ பியூரான ஆக்சிஜன் இருக்கிறது. அதனால் இதைத்தான் இந்த கம்பெனி தான் நம்ம வாங்கணும், இதுதான் வாங்கணும். அப்போ தான் மற்ற மார்க்கெட்டில் ஏகப்பட்டது போலி கம்பெனிகள் இருக்குது. இது யூஸ் பண்ணாதீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதுக்கு வந்து மெடிக்கல் கிட்டோடு இருக்குது. ஸோ இது வந்து மொத்தம் 2, 4, 6, 8 பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் அவ்வளோதான் யூஸ் ஆகும். அதனால் ஒரு 8 பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட்டு ஷூ வச்சுருக்கேன். அதுமாதிரி ரைடிங் ஷூ ஒன்று வச்சுருக்கேன். நான் சொன்னேன்ல, அப்படியே லடாக்கில் வந்து உங்களுக்கு சப்ஜெக்டாக ஓட்டும்போது எனக்கு ரைடிங் ஷூ எல்லாமே என்னோடது போட்டிருந்தா தான் நல்லா யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அப்படியே இங்கே ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். என்னது இது? ப்ளூடூத் ஸ்பீக்கர். அப்படியே ஒரு சாயந்தர நேரத்தில் சந்தியா வேலையில் இளையராஜா பாட்டை போட்டு விட்டுட்டு தேவாவோட குத்து ஆட்டத்தை ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே வைப்பு பண்ணணும். எங்களை இமயமலையில் மலைப்பகுதிகளையோ சரி ஹைவேலையோ சரி, அடடடா அடடா அப்படின்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சவுண்டும் நல்லா இருக்குது. செப்ரானிக்ஸ் கம்பெனியில் உள்ளது. ஸோ அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன். இதே காரில் வச்சுக்கலாம். காரில் ஸ்பீக்கர் இருக்குது, இருந்தாலும் நம்ம வைப் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பீக்கர் வேண்டாமா, அதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு WD-40 ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரஸ்ட்டு ஏதாவது இருக்கிறதுக்கு, அப்புறம் போல்ட் நட்டு வண்டியில் வந்து சப்போஸ் ஸ்ப்ரே கிடைக்கல அப்படின்னாச்சுன்னா இதை வச்சு யூஸ் பண்ணி நமக்கு செயின் ஸ்ப்ரேலாம் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சார்ஜர் பின்னு, இது வந்து இன்னொன்று எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன்று, அது ஒன்று. அப்புறம் ட்ராவல் சார்ஜர் ஒன்று, அது வந்து என்னோடய சென்னையில் தான் கிடக்குது எங்கள் அக்கா வீட்டில். ஸோ அதையுமே வந்து வாங்கிட்டு போகணும். ட்ராவல் அடாப்டருங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஜங்ஷன் பாக்ஸ் எக்ஸ்டெண்டர் வந்து ஒரு லாங் ரைடுக்கு கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கிடணும். எல்லா ஹோட்டலில் தங்கும் போதும் அவங்ககிட்ட சரியான பின் இருக்காது. ஒரு சில ஹோட்டல்லாம் ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் தான் வச்சுருப்பாங்க. அப்போ இது கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும் பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே இந்த பக்கம் வந்துடுவோம். இது இப்போ வந்து நம்ம பெரிய பெரிய ஐட்டங்களாக காட்டிட்டேன். காட்டும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் ஒரு பெரிய மூட்டை கிடக்க என்ன காயில் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. மூட்டை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்குற டிஷர்ட்டோடைய மூட்டைங்க. இது வந்து இப்போவே வந்துருச்சு. இது வந்து இதுவே 14 கிலோ இருக்குது. இதை இப்போது வண்டிக்குள்ளே வச்சுட்டு நான் உம்லிங்களா போகும்போது தான் நான் இது அவங்களுக்கு கொடுப்பேன். அப்போ அது வரைக்கும் என் காரில் தான் இருக்க போது. இது கொஞ்சம் இருக்கிறதுல பெரிய வெயிட் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேக் வாங்கி வச்சுருக்கேன்னா, இந்த பேக் வந்து பேட்ரிஸு, சார்ஜர்ஸு, கேமராவோட லென்ஸு, அப்படி இப்படின்னு நிறைய ஐட்டங்களை ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி வச்சு வாங்கியிருக்கேன், கேமரா பேக் மாதிரி. இது என் இடுப்பில் இடுப்பலகான்னு இருக்கு இல்லையா, தொப்பைக்காரன், இந்த தொப்பைக்கு பின்னாடி சுற்றி கட்டுறதுக்கு ஒரு பேக்கு. இதில் ஃபோனுக்குன்னு எல்லாம் வச்சுக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்மளுடைய எங்கேயாவது நூடுல்ஸ் கிண்டிக்கிறதுக்கும், ஏதாவது சாப்பாடு ஏதாவது ஆம்லேட் ஆஃப் ஆயில்னு ஏதாவது போட்டுக்கிறதுக்கும், ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்கு 2 சிலிண்டருக்குள்ளே ப்ரொப்பைன் கேஸுக்குள்ளே ஒரு ஸ்டவ் வச்சுருக்கேன் பார்த்துருங்க. இது வந்து ஸ்டவ்வு நிறைய பேர் தெரியாது. போன வருஷம் நாங்கள் அப்படி தான் ஒரு இடத்துல வந்து நல்லா குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். குக்கர் வரைக்கும் வச்சுக்கலாம் போல இருக்க, நல்ல ஒரு இதாக இருக்குது. ஸோ இது அதுக்கப்புறம் இது டாய்லெட்ரிக்கு பொருள், ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, டூத் பேஸ்ட்டு, இப்போ எல்லாமே வச்சு வாஷ் பேக். ஆமாம், வாஷ் பேக்குன்ட்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா, நம்ம யார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க காசாரு அப்படின்றவங்களுக்கு கொடுக்குறதுக்காக காயல் அட்வென்ச்சர் டூர்ஸ் பேட்ஜு ப்ளஸ் ஒரு கீ செயின். யாராவது நம்ம சேனலை போகிற வழியில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட்டுங்க. காயல் அட்வென்ச்சர் டூர்ஸ் போட்டிருக்கோமா. ஸோ இது கொடுத்துருவோம் பார்த்துருங்க. அதுக்காக இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் இங்கே ஒரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரோனு. போன வருஷம் இதே ட்ரோன் தான் மலையில் விழுந்து உடஞ்சிது, சரி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2-3 ஷாட்டை எடுத்துருக்குறோம், நிறைய ட்ரிப்பில் எடுத்துருக்குறோம். பட் இருந்தாலும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படி இப்படின்னு கோலத்தில் பிரச்சனைகளை பண்ணி தான் இருக்குது. சரி, இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, தண்ணி பாட்டில், அப்புறம் என்னோடய ஹெல்மெட், LS2 ஹெல்மெட் வச்சுருக்கேன். இதுதான் இடத்த அடைக்க போகுது. இது எப்படி என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியலங்க. அதுக்கப்புறம் பேக்குக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டேபு, ஐபேடு. அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப்பு. இதில் ஐபேட்னு இல்லைங்க, லெனோவாவோடது என்னோடய லேப்டாப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா கேமராவோடைய சார்ஜஸ் ஒயர் போடுறதுக்குன்னு ஒரு பேக்கு. இந்த சார்ஜஸ் ஏன்னா இதெல்லாம் தனித்தனி பேக்கில் போடலான்னா சோழி முடிஞ்சது பார்த்துடுங்க. அதனால் கேமரா சார்ஜஸ் ஒயர் எல்லாமே போடுறதுக்கு ஒன்று. அப்புறம் ஒரு ட்ரைபேடு. இது வந்து கேமரா ட்ரைபேடுன்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து என்னோடது கிடையாது, செந்தில் என்னோடது. இந்த கேமரா ட்ரைபேடு ஒன்று. அதுக்கப்புறம் கேமரா நம்ம இப்போ வாங்கி ஒரு அன்பாக்ஸ் பண்ணோம் இல்லையா, நம்மளுடைய சோனி கேமரா.
அது ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். இந்த வாட்டி தான் இது நல்லா வேலை செய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் 15 ஒன்று. இது ரெண்டுமே ஒன்றுக்கு எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இது ஒன்று, அப்புறம் கேமரா ஒன்று, 2 கோப்ரோ இருக்கும். இந்த ஒரு கோப்ரோ இருக்குது, இது கோப்ரோ 9, அப்புறம் நான் எடுத்துகிட்டு இருக்கிற இது வந்து கோப்ரோ 12. இதுவும் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் இந்த என்னோடய ஆதார் கார்டு அது இதுன்னு வைக்கிறதுக்கு ஒரு சில்வர் பவுச்சு. ஸோ இதில் தான் நான் வச்சுக்கிடுவேன். சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். அப்புறம் 360 ஓடாத 360 எடுத்து வச்சுருக்கேன். எங்கேயாவது போகிற வழியில் சர்வீஸ் பண்ண முடியுமான்ட்டு, ஆனாவே மாட்டேங்கி போகிறக்கு ஸ்டில். அப்புறம் இது வந்து மெமரி கார்டு எல்லாம் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு மெமரி கார்டெலாம் அங்கங்கே வச்சுட்டா தொலைஞ்சி போயிடுது இல்லையா? ஸோ அதுக்காக இதில் வச்சு சேஃபாக வச்சுக்கிறதுக்காகங்க. ஒரு பவர் பேங்க்கு, கண்டிப்பாக பவர் பேங்க் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், அது கண்டிப்பாக வச்சுக்கிடுங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா மைக், நம்ம ஹோலிலேண்ட் மைக் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது நான் புதுசாக வாங்கினேன் டிஜேயில். ஸோ இது ஒன்று இருக்குது. அப்புறம் டார்ச் லைட் ஒன்று. ஸோ இந்த டார்ச் லைட்டும் கண்டிப்பாக வேணும். இதுவும் நமக்கு எமர்ஜென்சி பர்பஸு கையிலே வச்சுக்கலாம் பார்த்துடுங்க. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இது வந்து கார்டு இந்த இதுக்குள்ளது தான், இதில் உள்ளதில் இதில் இருக்குது. அப்புறம் ஒரு ட்ரைபேடு, இது ஒன்றும் இல்லை 2 ட்ரைபேடு வச்சுருக்கேன். 2 ட்ரைபேடு வச்சுருக்கேன். இதெல்லாமே பைக்கில் மாட்டிகிட்டு இருக்கிறது தான். ஸோ கார்லேயும் எடுத்து வச்சுக்கிடுவோம், ஏன் சும்மா கிடக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து உலான்சியோடைய வீடியோ எடுக்கிறதுக்கு லைட் இருக்கும். இதில் லாங்காக அடித்தா லைட்டு வரும் பார்த்தீங்களா? ஸோ நைட்டு நேரத்தில் வீடியோ எடுக்கிறதுக்கு உண்டானது. கேமரா ஹேண்டில் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை வச்சா நான் சில நேரம் வீடியோ எடுப்பேன், நல்லாயிருக்கும். இது ஒன்று. அதுக்கப்புறம் கோப்ரோவுடைய இன்னொரு இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வச்சுருக்க கோப்ரோ வச்சு விளாக் பண்ணுறதுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் நம்மளோட டிஜே மைக்குடைய பவுச்சு இந்த இருக்குல்ல, இந்த இப்போ பேசிகிட்டு இருக்க டிஜே மைக்கு இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்புறம் பேசிக்கான டூல்ஸு, இந்த டூல்ஸ் எல்லாமே பேசிக்கான டூல்ஸு. நான் உங்களுக்கு போனது வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த டப்பாவில் வச்சுருக்கேன், மலேசியாவில் வாங்கின டப்பா, இது நான் ஞாபகமாக வாங்கினது. ஸோ இதுக்குள்ளே நம்மளுடைய பஞ்சர் கிட்டு, கொஞ்சம் ஒரு சில ஐட்டங்கள், நம்ம டியூப்லெஸ் டயர் தானே காரு, அதுக்கு பஞ்சர் போடுறதுக்கு சில அலாங்கி செட்டு அது இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து காருக்குள்ளே டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துடுங்க. இப்போ பெரிய டூல்ஸ் பாக்ஸாக இருந்தால் உள்ளே அங்கேயே அடியில் வச்சுருவோம். ஸோ இது சின்னதாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கணும் பார்த்துடுங்க. அப்புறம் இதை பார்த்தீங்களா, இதை கவனிச்சிங்களா, மைக்கு எங்கேயாவது பேட்டி எடுக்கிறதுக்கு. இப்போ டெல்லி தாண்டி வேறு போகிறோம், ஏதாவது ப்ரொட்டஸ்ட் நடந்துன்னா நேராக போய் மைக்கை நீட்டிட வேண்டியதான். நீங்கள் வந்து சிஜேபியா பிஜேபியா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மைக்கு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் இதுவும் வந்து ஒரு டார்ச் தாங்க, இந்த இப்படி இருக்குல்ல, நல்ல ஒரு இதுவும் ஒரு சைன் கொடுக்குறதுக்கு உண்டானது தான். நீங்கள் மாற்றி கலர் வரும், அப்புறம் ரெட் கலர் வரும், அப்புறம் சைன் வரனாலும் இந்த பாருங்கள் சைன் மாதிரி அடிக்கும். அப்புறம் 2-3 இதுக்கு மல்டிபர்பஸ் இதுன்னு வைங்களேன். ஸோ அதனால் அதை வச்சுருக்கேன். சரி பார்த்தாச்சு. இவ்வளோ தான் நான் கொண்டு போகிறேன். இந்த பெட்டில் நான் போட்ட பெட்டில் எவ்வளோ தூரம் கிடக்கோ அந்த அளவுக்கு தான் நான் கொண்டு போகிறேன் பார்த்துருங்க. இது அப்படியே என்ன பண்ணுவோம், நம்மளை வண்டியில் டம்ப் பண்ணுவோம், அதுதான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதெல்லாம் ஏற்ற போகிறத வச்சு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி இந்த வண்டியை ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. ஒரு லடாக் ரைடுக்கு போகிறானா, பக்கத்தில் இருக்கிற கன்னியாகுமரி ரைடுக்கு போகிறானா, இவன் எப்படியெல்லாம் வண்டி அதில் வச்சுருக்கான் பாரு, ஜம்முன்னு வச்சுருக்கானே, அள்ளி தெளித்து. இப்போ ஒரு லடாக் போகிறோம் அப்படின்னாலே வண்டி டிக்கி நிறைஞ்சிரும், சீட்டு நிறைஞ்சிரும், எல்லாமே நிறைஞ்சிரும், உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் இந்த வாட்டி நான் அப்படி இல்லாமல் ஒரு நீட் அண்ட் ஃபினிஷாக அந்த இடத்துல வண்டியில் கொண்டு போகிறேன். இதுக்கு மெயினான ஒரு விஷயம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஷாக் ஆவீங்க, என் டிக்கியில் இருக்கிற என்னோடய ஸ்டெப்னியை தூக்கி கடாசிட போகிறேன். இப்போ இது பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். இந்த இடத்துல டிக்கியில் வந்து ஸ்டெப்னி வைக்கிற இடம் இது, இந்த பாருங்களேன், இது இப்படி எனக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே கார் டயர் இருக்கும் இல்லையா, ஸ்டெப்னி. ஸோ அது இல்லை, அது எல்லாத்தையும் வந்து கலட்டி இங்கே வச்சுட்டேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, நான் இருக்கா அது டயரு, இது வந்து வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் இங்கே டிக்கி எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இங்கே இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் இதில் யூஸ் பண்ண போகிறேன், இதில் வைக்க போகிறேன். எப்படி சூப்பர் தானே, அட்டகாசமாக வைக்க போகிறேன்னா வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு. இப்போ இருக்கிறதுல மிகப்பெரிய டாஸ்க்கு அந்த பனியன் மூட்டையை நான் உள்ளே வைக்கிறது தான். அதுவும் நமக்கு தொல்லை இல்லாமல் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 16 நாளைக்கு நம்ம வண்டிக்குள்ளே தான் இருக்கும், அதை தொடக்கூட மாட்டோம். ஸோ அப்போது அந்த பொருள் வந்து மேலே இருக்கக்கூடாது, கீழே அடியில் தான் இருக்கணும். ஸோ அதை வச்சுட்டா மேக்ஸிமம் எல்லா ஐட்டமும் வைக்க முடியாமல் போயிடக்கூடாது. அதுக்கும் ஏற்ற மாதிரி உள்ளே வைக்கிறேன் பார்த்துருங்க. இப்போ நான் ஆக்சிஜன் சிலிண்டரும் இதே மாதிரி நம்ம லடாக் போனதுக்கப்புறம் தான் தேவைப்படும், அதனால் இப்போதைக்கு இங்கே வைக்கலை. இப்போ என் ரைடிங் பேண்ட்லாம் பேக் பண்ணிட்டேன். இதை எங்கே வைக்கிறேன் பாருங்கள், அடியில் பிடிச்சி போய்கிட்டே இருக்குங்க. எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது பாருங்க. ஒருவேளை நமக்கு காரு டயரை தூக்க வேண்டி இருந்துச்சு அப்படி இப்படி இருந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு நம்மளுடைய வண்டியோட ஜாக்கி எல்லாமே இதில் வச்சுருக்கேன்.
ஸ்டெப்னி தான் இல்லைன்றதுக்காக ஜாக்கி இல்லாமல் போகக்கூடாது. ரைட், உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் வண்டியோட ஹெட்லைட்டு, இதை வந்து பல்ப்பு தனியாக எடுத்துகிட்டு போகணும். இது அப்படியே டப்பாவோட வச்சுட்டேன். அன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வச்சு தான் பார்த்துடுங்க. இந்த 2 பல்ப்பையும் ஒரு சேஃபாக ஒரு இடத்துல வச்சு கொண்டு போகணும். இல்லைனா இதிலே வச்சுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எமர்ஜென்சியாக ஏதாவது லைட்டு போயிடுச்சு, பல்ப்பு போயிடுச்சுன்னா பல்ப்பு வாங்க கிடைக்காது அங்கெல்லாம். அப்போ இப்படியே இருக்கட்டும். இது வந்து பெருசாக ஒன்றும் இடத்த அடைக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரைடிங் பேண்ட்டு, இதுவுமே எமர்ஜென்சியாக தான் தேவைப்படும். அதனால் இப்போதைக்கு இருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ஐட்டங்கள் இதெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம டிக்கியை தூக்கின உடனே இதெல்லாம் தெரியணும். அந்தளவுக்கு நான் இப்படியே அடிக்கிட்டேன். இதுங்கெல்லாம் இங்கே இருக்கட்டும். குளிருக்கு போடுறதும் அதேமாரி லேட்டாக இருந்தால் போதும். ஜாக்கெட்டு, அப்புறம் க்ளவுஸு, அப்புறம் என்னுடைய ரைடிங் க்ளவுஸும் அதுவும் தேவை கிடையாது. இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். அப்புறம் இந்த சிலிண்டர் கிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ எடுக்க வேண்டியிருக்கும். அதையுமே ஃப்ரண்ட்டு சைடு வச்சுருவோம். இதெல்லாம் வந்து இப்போ ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இந்த மூவும் வச்சுருக்கேன். மூவ் வந்து யாருக்காவது டப்புன்னு வண்டியில் உள்ளவங்களுக்கோ சரி, பைக்கில் வர்றவங்களுக்கோ சரி, எமர்ஜென்சி பர்பஸுக்கு பின்னாடியே வச்சுருக்கேன். இப்போ வந்து மூட்டையை வைக்கணும். இந்த மூடையை வந்து இப்போ ஸ்டெப்னி இருந்துச்சு பற்றியில் அவ்வளோ பெருசாக இடத்த அடைச்சிக்கிட்டு, ஸோ அதே இடத்துல இதை அவ்வளோ அழகாக வச்சாச்சு. நல்லா ஒட்டி இருப்பா. இன்னும் கொஞ்சம் வைக்கணும். இப்போ பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் இடத்த வந்து இது கரெக்ட் பண்ணிக்கிடுச்சு பற்றிலா. இப்போ இன்னும் நான் வந்து இதுக்குள்ளே அடியிலலாம் வச்சுருக்கேன், ஜாமான்லாம் வச்சுருக்கேன். இப்போ இதை மூடிட்டோம்னா மூடிடும். அவ்வளோதான், ஃப்ளாட் ஆகிடுச்சா, எந்த பிரச்சனையும் கிடையாது. மேலேயும் லக்கேஜ் வச்சுக்கலாம். ஆனால் இன்னுமே இடம் இருக்குது. இங்கெல்லாம் இந்த பக்கம்லாம் இடம் இருக்குது. ஸோ நம்மளோட ஷூவு இல்லைனா மற்ற ஐட்டம் ஏதாவது இருக்கா கீழே வைக்கிற மாதிரி. இன்னும் வந்து இதெல்லாம் இருக்குல்ல, இந்த டூல்ஸ் எல்லாம் எமர்ஜென்சி டூல்ஸ்லாம் உடனே எடுக்கிற மாதிரி டூல்ஸ் எல்லாம் வைக்கணும். வாயா, இதெல்லாம் வந்து ஸோ இந்த எமர்ஜென்சி டூல்ஸ் வைக்கிறது வந்து இந்த பக்கம் வச்சிடலாம். இங்கே ஒரு லைட் இருக்குதா, இந்த லைட்டுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல வச்சிடலாம். வெளியே வச்சா தான் இது டக்குன்னு எடுக்கிறதுக்கு அவ்வளோ சௌரியமாக இருக்கும். ஸோ வெளியே இருக்கட்டும். அடுத்தது இதில் இருக்க எலக்ட்ரானிக் ஜாமான் எல்லாமே வந்து மோஸ்ட்லி என்னோடய ஒரே பேக்கில் போயிடணும். லேப்டாப் பேக்குக்குள்ளே ஓரளவு போயிடும். லேப்டாப் பேக் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம தம்பி கையில் வச்சுக்கிடுவான். ஸோ இப்போ மடியில் போய்ட்டில் இல்லை கால் வைக்கிற இடத்துல, ஏன்னா அப்பப்போ எடுக்க வேண்டியிருக்கும். மைக்கு ஜாமான் அது இது எல்லாத்தையுமே அந்த இடத்துல வச்சுருவோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய 2 பேக்கை மேலே வச்சுருவேன். ரைடிங் இந்த ஹெல்மெட் ஒன்று வைக்க வேண்டியிருக்கு, வேறு பூட்டு எல்லாமே வைக்க வேண்டியிருக்கு. பூட்டு கூட நம்ம ஃப்ரண்ட்டு சைடில் இருக்கிற சீட்டுக்கு கீழே இடம் இருக்குது. அது ஒரு சீட்டு கீழே தான் இடம் இருக்குது, இன்னொரு சீட்டு கீழே ஆம்பிளிஃபையர் இருக்குது. அதனால் அது வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஓரளவு அரேஞ்ச் பண்ணிடலாம். பார்த்துடுங்க, வேலை முடிஞ்சுதா. அப்புறம் நம்ம கூட வர 2 பேருடைய அந்த லக்கேஜ் எல்லாத்தையுமே மேலேயே வச்சிடலாம். ஃப்ரண்ட் அந்த பின்னாடி டிக்கி மேலேயே வச்சிடலாம். அதுவும் ஈஸி தான்.